சாலையோர உணவகத்தில் தவறவிட்ட 6 பவுன் நகையை கர்நாடக மாநில போலீசார் உதவியுடன் மீட்ட நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்றுள்ளது. அது பற்றி பார்க்கலாம் விரைவாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி செய்திகளுடன். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. கோவையில் உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் குடும்பத்துடன் பெங்களூரு திரும்பிய போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பச்சாம்பாளையத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது தனது மகன் கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்கச்சங்கிலியை கழற்றி மனைவியின் கைப்பைக்குள் வைத்தபோது அங்கேயே தவறவிட்டிருக்கிறார். பின்னர் சேலம் வரை சென்ற பிறகுதான் நகை மாயமானது தெரிய வந்திருக்கிறது. பதறி அடித்துக் கொண்டு அதே உணவகத்திற்கு வந்து தேடியும் நகை கிடைக்கவில்லை. கடைசி நம்பிக்கையாக அவர்கள் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது உணவகத்திற்கு வந்த ஒருவர் அந்த நகையை எடுத்துக்கொண்டு காரில் சென்றதும், அந்த கார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள சுங்கச்சாவடி வழியாக சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து காரின் பதிவு எண்ணை வைத்து நகையை எடுத்துச் சென்றவர் பெங்களூரு அருகே இருப்பதை அறிந்த போலீசார் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அத்திப்பள்ளி காவல் நிலைய போலீசார் அழைத்தபோது MBA பட்டதாரியான ஹரிபிரசாத் என்ற அந்த நபர் நகையை ஒப்படைத்ததோடு மன்னிப்பும் கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அத்திப்பள்ளிக்கு சென்று நகையை பெற்ற குமாரபாளையம் போலீசார் ரமேஷ் பாபுவை வரவழைத்து அதை ஒப்படைத்தனர். அவரும் போலீசாருக்கு மகிழ்ச்சி பெருக்குடன் நன்றி தெரிவித்ததுடன் சிசிடிவி வாயிலாக தனது நகை மீட்கப்பட்டதால் சொந்த செலவில் குமாரபாளையத்தில் சிசிடிவி அமைத்து தருவதாக ரமேஷ் பாபு தெரிவித்தார். குமாரபாளையம் மக்களுக்காக 4 கேமரா அவருடைய சொந்த செலவில் போட்டு கொடுத்துருக்காரு. இதன் சார்பாக இதன் மூலமாக பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கேமரா ஃபுட்டேஜ் மூலமாக சரி பண்ணி ஈஸியாக நம்ம குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு உதவியாக இருக்குன்ற நான் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உணவகத்தில் தவறவிட்ட 6 பவுன் நகையை இடைவிடாத முயற்சியில் மீட்டுக் கொடுத்த குமாரபாளையம் போலீசாரின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடையச் செய்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக குமாரபாளையத்தில் இருந்து யவன சோழன்.